ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியலில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேது கேட்குறாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா சட்டப்படியே போனாலும் பெண் குழந்தை தாய்க்கிட்ட இருக்கணும் தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஆமாம், பெண் குழந்தை தமிழ்ச்செல்வி கிட்ட இருக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி கிட்ட சரிம்மா, நான் உன்னை ஒரு கேள்வி கேட்குறேன், நீ அதை ஏற்றுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேளுங்க அப்படின்றாங்க. சரி, உனக்கு உன் ஆண் பிள்ளையை பார்க்கணும்னு சொல்லிட்டு உனக்கு ஏக்கம் இல்லையா அப்படின்றாங்க. இருக்கு, என்னோட 2 பிள்ளையும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்றாங்க. அவருக்கு பெண் பிள்ளை வேணுன்றாங்க, உனக்கு ஆண் பிள்ளை வேணுன்ற. இப்போ நான் ஒரு தீர்ப்பு சொல்கிறேன், அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்றாங்க. வாரத்தில் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வரையும் அவங்கவுங்க கிட்ட இருக்கிற குழந்தை அவங்கவுங்க கிட்டே இருக்கட்டும். இந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரமோ இல்லை சனிக்கிழமை காலையிலையோ உங்ககிட்ட இருக்கிற குழந்தைய அவங்கக்கிட்டையும், அவங்கக்கிட்ட இருக்கிற குழந்தைய உங்ககிட்டையும் இந்த பஞ்சாயத்து இடத்துல வச்சு 2, 3 பேரை வச்சு நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்க பெண் குழந்தை உங்ககிட்ட இருந்த மாதிரி இருக்கும், ஆண் குழந்தை அவங்ககிட்ட இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜாவும் சேதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த தீர்ப்புக்கு நாங்க கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செல்லப்பாண்டியையும் கேட்குறாங்க. செல்லப்பாண்டியும் இந்த தீர்ப்புக்கு நான் கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்த முடிச்சுட்டு கிளம்புறாங்க. இங்க சேது வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "பாத்தியாப்பா, நம்ம குடும்பத்த எப்படி அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி இவ பிளான் பண்ணியிருக்கா" அப்படின்றாங்க. அப்ப ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா, "ஐயோ! தமிழ்ச்செல்வி பண்ணது தப்பு இல்லையா? அவ பண்ணதுனால பெண் குழந்தைய நம்ம பார்க்க முடியல, வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. இல்லன்னா அந்த குழந்தைய நம்ம பார்க்க முடியாதே ஆயிருக்கும்ல. சரிப்பா, அதுவும் சரிதான்" அப்படின்றாங்க. சரி, குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க. சரி, காலையில நம்ம ஜாதகம் பார்த்து நல்ல தமிழ் பேரா வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு பக்கம் தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா, அப்பத்தாவ திட்டுறாங்க. என்னோட குழந்தைய பிரிச்சு கொண்டு போன பாவம் தான் நீங்க உங்க பையன்கிட்டேருந்து பிரிஞ்சு இங்க வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி இருந்து போயிடுறாங்க. அப்பத்தா பார்த்தீங்கன்னா அழுந்துன்னு இருக்காங்க. செல்லப்பாண்டி, "விடு ஆத்தா, ஏதோ கோவத்துல பேசிட்டா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு பேர் வைக்கணும், காலையில வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.